வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் அல்லது வேலைக்கு போயிட்டு வந்து ஷார்ட் டைம் படிக்கிறவங்களா இருக்கலாம். அவங்க குரூப் 4 எக்ஸாம அல்லது குரூப் 2 எக்ஸாம எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஷார்ட் டைம்ல அழகா 1 by 1 படிச்சுட்டு வரணும், ரொம்ப குழப்பமா இருக்கு, எப்படி படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணவே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்னன்னா இப்ப நான் உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்திருந்தேன். நம்ம சிலபஸ்ல முதல்ல நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு இந்த 48 தலைப்பு நீங்க படிச்சிட்டீங்கன்னா 60ல இருந்து 75 கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும்ல, அதுக்காக நான் என்ன பண்றேன், 10வது தலைப்பா திராவிட மொழி தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதுல கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா நம்மளுடைய தமிழ் புக்ல ஒரு சாப்டர் இருக்கும். எத்தனாவது சாப்டர்னா, சரி ஏதோ ஒரு சாப்டர் இருக்குதுங்க. இது மொத்தம் பேஜ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்துன்னு வந்திருக்கேன். பேஜ் பார்த்துருவோம். ஓகே 6 பக்கம் தாங்க இருக்கு. சரிங்களா, இந்த 6 பக்கம் நான் பிடிஎஃப் கூட உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 6 பக்கம் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா 100% ஒரு கேள்வி கேட்பாங்க. சரி, இது எப்படிதான் படிக்கிறது? 6 பக்கம் தான், ஈஸி தான், ஆனா ஒரு கான்பிடென்ட்டே இல்லப்பா, எப்படிதான் இதெல்லாம் படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. இத பாருங்க, நான் என்ன பண்ணிட்டேன், கடந்த 10 வருஷ குரூப் 2013 இருந்து 2025 வரைக்கும் குரூப் 4 எக்ஸாம்ல எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த சிலபஸ் மாடிஃபை பண்ணிட்டாங்க இல்லையா, சேஞ்ச் பண்ணிருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் டிஎன்பிசில 7 எக்ஸாம் வந்திருக்கு. இந்த 7 எக்ஸாம்லயும் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு புக் ப்ரூஃபோட எடுத்துருக்கேன். இதையும் நான் பிடிஎஃப் உங்களுக்கு தரேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் முதல் கொஸ்டின் பார்ப்போம். உங்களுக்கே பாருங்களேன், ஒரு சூப்பரா இருக்கும். நான் ஒரு கொஞ்சம் கொஸ்டின் மட்டும் டெமோ காமிக்கிறேன், ஃபுல் வீடியோ பாருங்க. 2025 குரூப் 4 எக்ஸாம்ல 129வது கேள்வியா கேட்டிருக்காங்க. என்னன்னா, தவறான இணைப்பை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல தென் திராவிட மொழி மலையாளம், கிழக்கு திராவிட மொழி முண்டா, நடு திராவிட மொழி தெலுங்கு, வட திராவிட மொழி குருக். ஆமா, இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா நம்ம புக்ல ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க, தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம்னு. இதுல இங்க பாருங்களேன், தென் திராவிடன்றது மலையாளம். சோ தென் திராவிடத்துல மலையாளம் இருக்கா? இருக்கு. அப்ப இது கரெக்ட். கிழக்கு திராவிடம் முண்டான்றாங்க. கிழக்கு திராவிடம்ன்றது இங்க பேரே இல்லை, அப்ப அதுவே தப்பு. அப்ப முண்டா அப்படின்றது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா எங்கப்பா இருக்குது? எங்கன்னா இருக்கட்டும், முதல் நமக்கு பேர் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் முதல்ல தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் தான் இருக்கு. கிழக்கு திராவிடம் ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப இதுவே தப்பு தான். அப்ப 2வது தப்பு. சரியா, அடுத்து நான் எதுக்கு பாக்குறேன், நடு திராவிடம் தெலுங்குன்னு சொல்றாங்க. அது பாருங்க, நடு திராவிடம் இதோ இருக்கு, தெலுங்கு முதல்ல இருக்கு, கரெக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வட திராவிட மொழி குருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ வட திராவிடம் இது பாருங்க முதல்ல இருக்கு. அப்ப தெளிவா தெரியுது 2வது மட்டும்தான் தப்பு. இருக்குதா அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் பி 2 தான் தவறு. சோ அப்ப இது எவ்வளவு டைரக்டா கேட்டிருக்காங்க. அப்ப இந்த பாக்ஸ்ல இருக்கிறத படிக்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். 7/3/2026 இந்த வருஷம் நடந்த எக்ஸாம். பின்வருவனற்றில் எம்மொழி தென் திராவிட மொழியின் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் திராவிடம் இருக்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் இருக்கா? இங்க பாருங்க, கன்னடம் இருக்கு, ஆப்ஷன் ஏ கன்னடம் இருக்கு. தெலுங்கு நடு திராவிடம் போயிடுது. கொண்டா பாத்தீங்கன்னா எங்க இருக்குது? இருக்கு பாருங்க, இதுல இருக்குதா? ஆமா, இது நடு திராவிடத்துல போயிடுது. கொண்டாவா? எஸ். அதுக்கு அடுத்தது மண்டா எங்க இருக்குது? எங்கோ இருக்குதுங்களா? எங்க இருக்குது இதுல மண்டா? இருக்கு பாத்தீங்களா, நடு திராவிடம். அப்போ இவங்க கேட்கறது தென் திராவிடன்றது கன்னடம் மட்டும் தான் கரெக்ட். அப்ப பாருங்களேன், 2025 குரூப் வர 7/3/2026 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்லயும் இந்த பாக்ஸ்ல இருந்தே கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெளிவா புரியுதா? அப்படியே பாருங்க, லேட்டஸ்ட் கொஸ்டின் தான் சொல்றேன். 20/7/2025 அந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டா, இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் காணப்படும் மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்க, நம்ம புக்லயே தான் இருக்கு. நான் அந்த இதுல அங்க பாருங்க, இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலான தமிழே அமைந்துள்ளது அப்படின்னா தமிழ். பார்த்துங்க, சோ ஈஸி. நம்ம அழகா படிச்சுட்டா ஆன்சர் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதே மாதிரி 2025 குரூப் வரலையே 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு கேள்வி 95வது கேள்வி, இன்னொன்னு ஜெனரல் ஸ்டடீஸ்ங்க. இது இங்க பாருங்க, 129வது கொஸ்டின் இது ஜெனரல் ஸ்டடீஸ். அப்ப ஜெனரல் ஸ்டடீஸ்லயும் கேட்டிருக்காங்க,
அடுத்தது 98னா பொது தமிழ்லையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இதுல எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, 4 இது கொடுத்துருக்காங்க. இதுல கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கு மேற்பட்டது. இது பாருங்க, நான் புக்ல கட் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்க நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்க 1300க்கு மேற்பட்டது இருக்குதுன்னு இங்கே புக்ல சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரைட். அடுத்தது ரெண்டாவது, பல கிளை மொழிகள் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது பாருங்க, அது வந்து மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறதுன்னு அகத்தியலிங்கர் சொல்லியிருப்பாரு. இங்க வந்து அவர் பேரை சொல்லல, ஆனா அது கரெக்ட். நெக்ஸ்ட் மூணாவது வந்து திராவிடம் என்ற சொல் முதலில் இராஸ் பாரதி தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பாருங்க, திராவிடம் என்ற சொல் முதல்ல குமரியில பட்டா தான் சொல்லியிருப்பாரு. அப்ப இது தவறு. இது 3. இங்க பாருங்க, டிக்கும் 3 தான் இருக்குது. ஃபைனலி திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நிலம் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. இதோ பாருங்க, இதுவும் அந்த இடத்துல அழகா இருக்குதுங்க புக்ல. சோ அப்ப புக்ல இருந்துதான் கேட்டிருக்காங்க, தெளிவா தெரியுது. சரிங்களா? அப்ப எது தவறுன்றத எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி 2024 குரூப் 4, 2019 குரூப் 4, அதுக்கடுத்தது வந்து 2016 குரூப் 4, இதெல்லாமே புது புக்ல கவர் ஆகுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதெல்லாம் உங்களுக்கு புக் ப்ரூஃபா தாரேன். 2014 குரூப் 4, அதுக்கப்புறம் 2014 குரூப் 4, அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் 16/11/2025 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. 1 என்ற தமிழ் சொல் மலையாளத்தில் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 1 அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் பாக்ஸ்ல தான். இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு தெளிவா தெரியுது. இதுல பாருங்க, தமிழ் 1 அப்படின்னா மலையாளத்துல 1 அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பாக்ஸ் வந்து நேரடியா கேட்டிருக்காங்க. பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு பாருங்களேன், இங்க என்னன்னா மொரிசியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தால் டேஷ் மொழி இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னா தமிழ். எங்கிட்ட இருக்கு, இது பாருங்க, தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸ்ல மொரிசியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தால் மொழி வந்து தமிழ் மொழி இருக்குது அப்படின்றாங்க. இப்போ பாருங்க, பாக்ஸ் ரொம்ப முக்கியம் சொன்னேன். எந்த அளவுக்கு முக்கியன்றத நீங்களே பார்த்திருப்பீங்க. சரிங்களா? அடுத்தது 4/8/2025 இதுல என்ன சொல்றாங்கன்னா, 3 என்ற என் பெயர் திராவிட மொழியில் ஒன்றான தெலுங்கில் எவ்வாறு வழங்கப்படுது. இங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி பாத்துங்க. பாருங்களேன், இது வந்து 16/11/2025 1ன்னா அதுக்கு மலையாளத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டாங்க. ஓகேவா? அப்ப அதே மாதிரிதான் இங்க 3ன்னா தெலுங்குல என்ன கேட்பாங்க பாரு. அடடா, இது பாருங்க, அதுவும் இங்க இருக்குது. 3ன்னா தமிழ், அதுக்கப்புறம் அது பாருங்க மூடு தெலுங்கு அப்படின்றாங்க. பாருங்க, கரெக்டா இருக்குது. அடடா, அப்படியே ஒரு சீக்வன்ஸா வர மாதிரி இல்ல, கொஸ்டின் எல்லாம் ஒரு மாதிரி ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தது 4/8/2025 என்ன கேட்டிருக்காங்கன்னா, திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் மிக குறைவாக காணப்படும் மொழி எது அப்படின்னு கேக்குறாங்க. அது தமிழ் மொழி தான். இது எங்கிட்ட இருக்குது, இதோ இருக்கு பாருங்க, இது புக்லயே இருக்குது டைரக்டா. நெக்ஸ்ட் வந்து 4/8/2025 கேட்டிருக்காங்க, திராவிட மொழி குடும்பம் மொழி பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது. எங்க இது நம்ம பார்த்தோம்ல, இது 3. ஆக்சுவலி இது குரூப் 4 கொஸ்டின் தானேங்க. இருங்க, அதை நம்ம செக் பண்ணிடுவோம். குரூப் 4 கொஸ்டின் அது பாருங்க, குரூப் 4 கொஸ்டின் 2025 குரூப் 4ல இங்க இடத்துல 4வது இது பாருங்க, திராவிட மொழி குடும்பம் மொழிகளின் பரவல் நில அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. சோ இதத்தான் 2024 குரூப் 4ல கேட்ட அந்த பாயிண்ட் தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க. இது இருங்க, அந்த கொஸ்டின் எடுக்கிறேன். அது பாருங்க, 4/8/2025 கேட்டிருக்காங்க. அதான் சொன்ன பாருங்க, ஒரு கோர்வையா தாங்க போகுது இது எல்லாமே. அடுத்ததுங்க பாருங்க, 20/7/2025 அன்னைக்கு கேட்கிறாங்க, கண் என்ற அடிச்சொல் தொடா மொழியில் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பாருங்க, இதுல நம்ம ஆல்ரெடி கண்ணு பார்த்தோம்னு நினைக்கிறேன். கண்ணு தானே, ஒன்னு பார்த்தோம். எஸ், ஓகே. சோ 1, அதுக்கப்புறம் 3க்கு தெலுங்குல என்னன்னு பார்த்தோம். இப்ப கண்ணுன்றதுக்கு தொடாமொழியில என்ன சொல்றாங்க பாருங்க, கண் அப்படின்றது தமிழ், தொடாமொழி இருக்கு பாருங்க, கோன் அப்படின்றது. பாத்தீங்களா? ஏங்க, அப்போ ஒரு சொல் அது மலையாளத்துல எப்படி சொல்றாங்க, தெலுங்குல எப்படி சொல்றாங்க, அது மாதிரி திராவிட மொழியில எப்படி சொல்றாங்கன்னு அங்க லிஸ்ட் இருக்கு.
இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெளிவா தெரியுது. இப்போ உங்களுக்கு கிளியரா புரியுதுங்களா? அடுத்தது 2025 குரூப் 4ல அதே டேபிள்ங்க. ஏங்க குரூப் 4லயும் இந்த டேபிள்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க, வேற ஏதோ ஒரு எக்ஸாம்லயும் இந்த டேபிள்ல இருந்து கேட்டாங்க, இப்ப இதுலயும் கேட்டிருக்காங்க. இதுல 2025 குரூப் 4ல 84வது கேள்வியா என்ன கேட்டிருக்காங்க? தென் திராவிட மொழிகள், தென் திராவிட மொழி தமிழ் மலையாளம் கன்னடம் அப்படின்னு அது எங்க இருக்குது? ரெண்டாவதுன்னு சொல்றாங்க பாருங்க, தமிழ் கன்னடம் மலையாளம் கூட. பாத்தீங்களா? அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்ப நீங்க வீட்ல இருந்து படிக்கிறேன், இப்போ நீங்க வீட்ல இருந்து ஷார்ட் டைம்ல படிக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா சொன்ன இல்லையா? சோ இப்போ இந்த யூனிட் நமக்கு ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டோம். அதை நான் தெளிவா உங்களுக்கு பழைய கேள்விகளை ப்ரூஃபா காமிச்சிட்டேன். எந்த ஏரியா போக்கஸ் பண்றாங்க, இப்ப நீங்க இந்த லெசன் எடுங்க, அழகா ஒன் டைம் வாசிச்சுட்டே வாங்க. வாசிச்சுட்டே வரும்போது இப்ப நான் 2 பக்கம் நான் படிச்சுட்டேன், 3வது பக்கம் பாக்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி பாக்ஸ்ல அதே மாதிரி இந்த சான்றுலாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? நம்ம இதெல்லாம் பேசணும். எங்க பாருங்க, இதுல தமிழ் மொழிக்கும் மலையாளத்துல எப்படி சொல்லுவாங்க, கன்னடத்துல எப்படி சொல்லுவாங்க, தெலுங்குல எப்படி சொல்லுவாங்க எல்லாம் பார்த்தல, அதெல்லாம் சான்றா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ், சோ பாக்ஸ் ஆல்ரெடி இதுதான் பாருங்க, தமிழ் கன்னடம். நம்ம என்ன கேட்டோம்? ஒண்ணு தானே? ஆமா, ஒன்றுக்கு ஒன்னு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இது மாதிரி கன்னடத்துல எப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கணும். அப்படிதான் முடிஞ்சு போச்சு. இந்த கலர் பாக்ஸ் அவ்வளவுதாங்க. சோ அப்போ எடுக்கிறீங்க, எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு பாக்குறீங்க, கடகடன் படிக்கிறீங்க, மார்க்க எடுக்கிறீங்க. சூப்பர். இப்போ உங்ககிட்ட புக் இருக்குன்னா முதல் இருந்துங்க இந்த மாதிரி படிங்க. ஏன் நான் இப்ப படிக்கிறது எப்படி வேணாலும் படிக்கலாம், ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சாதான் மனசுல நிற்கும். நீங்களே யோசித்து பாருங்களேன். இப்ப இதுக்கு முன்னாடி திராவிட மொழி குடும்பம் 9th புக்ல இம்பார்ட்டன்ட் படிங்கன்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். நீங்க என்ன பண்ணீங்க? என்ன படிக்கிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு சோம்பேத்தனமா படிப்போம், இல்லைன்னா தூங்கிடுவோம். புக்கை திறந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தூங்கிடுவோம். ஆனா இப்போ என்னாச்சு, நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் உங்க கையில கொடுத்துட்டுனா எப்படிலாம் இந்த யூனிட்ல கேட்கறேன்னு, இந்த யூனிட்ல கேட்டா நீங்க பாத்துட்டீங்களா? பாத்துட்டு போது அப்ப உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இதுல ஒரு கொஸ்டின் கேட்க போறான், அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப இதுல இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம், இல்ல இந்த சான்றுல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம், அல்லது இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம், இதுல வரலாம், இல்ல இந்த கலர் பாக்ஸ்ல வரலாம். அவ்வளவுதான், செலக்டிவா இது வரலாம் அதுல வரலாம் படிக்கிறீங்க, எக்ஸாம்ல அதே மாதிரி வரும். இதுதான் படிக்கிற முத்தேடு. இப்படி படிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப ஷார்ட் டைம் படிச்சாவே போதும். கொஞ்ச நேரம், அதாவது 1 மணி நேரம் டைம் இருக்கு, 1 மணி நேரம் படிச்சுட்டா போதும் ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி நம்ம சிலபஸ்ல எதெல்லாம் முதல்ல படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்றதும் நான் சிலபஸ்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு இந்த பாருங்க, இந்த இது கூட காமிக்கிறேன், எல்லாமே கையில் வச்சிருக்கேன், பக்காவா அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் எங்க காண டேபிள். அது பாருங்க, ஒரு 48 தலைப்பு கொடுத்துருக்கேன். இந்த 48 தலைப்பு நீங்க படிச்சிட்டீங்கன்னா 60ல இருந்து 75 கேள்வி சொலையா வரும். இப்ப நான் நீங்க இதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ளவே நான் அடுத்த இதே மாதிரி ஒரு 40 தலைப்போ 48 தலைப்போ கொடுப்பேன். அதுலயும் 60ல இருந்து 75 கேள்வி, 75 150 ஆச்சா? ஃபைனலி ஒரு 30ல இருந்து 40 கேள்வி கொடுத்தனா அதை பட்டம் படிச்சுட்டு போனீங்கன்னா கன்ஃபார்மா நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம். இதுதான் என்னுடைய பிளான். நான் இந்த பிளான்ல தான் நானும் படிச்சேன். புரியுதுங்களா? சோ இப்படிதான் நான் படிப்பேன். இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து பிரிண்ட் எடுத்து தெல்ல தெளிவா அனலைஸ் பண்ணி படிப்பேன். 2 விஷயம் இருக்குங்க. எல்லாரும் அப்படியே மக்கப் பண்ணி படிக்கிறவங்க இருப்பாங்க, அதுக்கு டைம் இருக்கிறவங்க ஓகே, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் டைம் இருக்குன்னா நீங்க எல்லாம் வரியா படிச்சிடலாம். நமக்கு இருக்கிறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான்ப்பா, ஆனா நான் பாஸ் ஆகணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி படிச்சா மட்டும்தான் அது பாசிபிலிட்டி இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஜஸ்ட் இதுல பாருங்களேன், இந்த தலைப்புல ஒரு 10வது தலைப்பா திராவிட மொழி தொடர்பான செய்திகள்னு சொன்னேன். இதுல ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இதுல முக்கியமா ஜெனரல் ஸ்டடீஸ்ல யூனிட் 6ல இது கவர் ஆகுது. அப்ப இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 2 கேள்வி கேட்டுருவாங்க. ஜஸ்ட் 1 மணி நேரம் ஒதுக்குறீங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறீங்க, ஒரு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இன்னும் 199 கொஸ்டின் தான் பார்க்கணும். இப்படி சிறுதுளி பெருவளமாகும். சரிங்களா? நான் என்ன பண்றேன், இந்த PDF கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. அது கீழே PDF அப்படின்னு எழுதியிருப்பேன். அதை கிளிக் பண்ண நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனா ஒன்னும் இருக்காது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு டேபிள் பற்றிருப்பேன். அங்க திராவிட மொழி தொடர்பான செய்திகள் எழுதியிருப்பேன். அதுக்கு நேரா டவுன்லோடு ரெட் கலர்ல இருக்கும்.
அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணா ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அங்கே டைமரோட 10 9 8 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். 10 செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட்னு வரும். ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். சரியா? அந்த பிடிஎஃப் கீழவே இந்த ப்ளூ பிரிண்டும் சிலபஸும் நான் கொடுக்குற பிடிஎஃபா அதையும் டவுன்லோட் பண்ணிங்க. ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணியிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்படிதான் படிக்கணும். நான் என்ன பண்றேன், முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பிளான் சொன்னா இதே மாதிரி இந்த தலைப்புகள் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ப்ரூஃபோட ஒவ்வொன்றா கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஓகேவா? அதை நீங்க அழகா படிச்சுட்டு வாங்க. எளிமையா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இது இவ்வளவுதானா? இதோட கிடையாது. இப்ப நான் நாளைக்கோ நாளை மறுநாளோ இதே மாதிரி ஒரு தலைப்பு வந்து எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத அடுத்த வீடியோல சொல்றேன். புரியுதுங்களா? இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு 200 வீடியோ போடுறேன். ஓகேவா? நீங்க 1 by 1 வீடியோவா நீங்க குறிப்பு எடுத்துட்டே வாங்க. 200 வீடியோ நீங்க பார்த்து படிச்சுட்டாவே போதும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஈஸியா பாஸ் ஆயிடலாம். பிளான் எப்படி இருக்கு? இது யாருக்காக சொல்றேன்? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டு வந்து ஷார்ட் டைம்ல படிக்கிறவங்களுக்கான பிளான் தான். நீங்க இந்த பிளான் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஆனா இந்த பிளான்லாம் வேணாங்க, நீங்க போய் மேத்ஸ் கிளாஸ் எடுங்க, நாங்க போய் அதெல்லாம் பார்க்கணும்னா அதையும் சொல்றேங்க. எதுக்கு சொன்னா இவ்வளவு பாருங்க, இதெல்லாம் எடுத்து பிரிண்ட் போட்டு அதை அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறத விட நம்ம இதை ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டோம், அடுத்தது என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.